அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்போ உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் என்ன திசை நடந்தால் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், குரு பகவானுடைய பயிற்சி சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அங்கே ரிஷபராசியில் அவர் சுமார் ஓராண்டுகள் இருக்கார். இடையில் பார்த்திங்கன்னா 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கரெக்டாக 4 மாதம் இடையில் வக்ரகதி ஆகிறார். அவர் பார்த்திங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். குரு பகவான் ரிஷபராசிலேருந்து தான் இருக்கும் வீட்டிலேருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும்போது என்னென்ன தசாபுக்திகள் இருக்குது, இப்போ இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒரு பெரிய பலன்களாக இருந்தால் கூட நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது கடகராசியில் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய பிறந்த ஜாதகம் உங்களுக்கு சூரிய திசையோ புக்தியோ நடக்குது. அப்போ அந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குது அப்படி பார்க்குற போது இந்த பயிற்சியில் உங்களுக்கு கையில் பணம், தனம், பொருள் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் சின்ன வயசாக இருக்குது அப்படின்னா படிப்பு நல்லாயிருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த காலத்தில் ஒரு அளவு நீங்கள் பெரிய வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சூரிய திசை நடக்கக்கூடிய காலங்களில் கையில் பொருள் இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒருவேளை கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சந்திர திசையோ சந்திர புக்தியோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி பார்க்க வரும்போது யாரெல்லாம் நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக, மகிழ்ச்சியாகவும், சந்தோஷகரமாகவும் இருக்கும். குறிப்பாக அதிகமான பெண்கள் உங்களுக்கு லைஃப்பில் வருவாங்க சந்திர திசை காலங்களில். அல்லது பெண்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். அது அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அக்கா தங்கையாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அது மட்டுமல்ல, சந்திர திசை நடக்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் இடம் வாங்கணும்னு நினச்சிங்களோ, நிலம் வாங்கணும்னு நினச்சிங்களோ, வீடு வாங்கணும்னு நினச்சிங்க, தோட்டம் வைக்கணும்னு நினச்சவங்க, வயக்காடு வாங்கணும்னு நினச்சவங்க, குறிப்பாக எஸ்டேட் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சந்திர திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் சந்திர திசையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்த்துருக்கோம், ஆதரவை எதிர்பார்த்துருக்கோம், உதவியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சந்திர திசையில் அம்மாவுடைய அன்பு, ஆதரவு கிடைக்கும். கடகராசியில் பிறந்து உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புக்தியோ நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் விளையாட்டுத்துறையில் பேர் போன ஆளாக வருவீங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயே ஆர்வம் இல்லைன்னா பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். எதிர்பாராத டூர் போவீங்க, என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். குறிப்பாக உடல் உழைப்பு இல்லாமையே சம்பாத்தியம் பண்ணுவீங்க. ஆக செவ்வாய் திசை காலங்களில் நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தால் பாப்புலாரிட்டியாக இருப்பீங்க. அது இல்லாமல் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த காலங்களில் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இதிலெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் செவ்வாய் திசை உங்களுக்கு நடந்தால் நடக்கும். அல்லது புக்தி நடந்தாலும் சரி. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மை. யாரெல்லாம் கவர்மெண்ட்டு, குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க வேலையோ, அல்லது அந்த கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும்னா இது எல்லாமே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புக்தியோ நடந்தால் பலன். ஒருவேளை உங்களுக்கு ராகு திசை நடக்கிறது, ராகு புக்தி நடக்குது அப்படின்னா கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த காலங்களில் இந்த குரு பயிற்சியில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருக்குது. ஒருவேளை ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ, அதர் கண்ட்ரியோ, அப்ராடோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே இருக்குது. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலத்தில் நடக்கும். ராகுதேச காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது.
அந்த காலத்தில் நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதுவும் வாங்கியிருந்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நடக்கும். மேலே ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த காலத்தில் அந்த ப்ரொஃபஷன் சேஞ்சுக்குமே நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ போவீங்க. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க திரும்ப இது 2 தடவை சொல்கிறதுக்கு காரணம் அந்த திசை உங்களுக்கு வெயிட்டேஜாக இருக்கிறதுனால தான். ஒருவேளை உங்களுக்கு குரு திசை நடக்குது எப்படி இருக்கும்? அப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு திசை குரு பக்தி நடந்தால் இந்த குரு பயிற்சியில் ஸோ யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணிங்களோ கிடைக்கும். கடன் கிடைக்குமா? கண்டிப்பாக கடன் கிடைக்கும். என்ன காரணத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் ஜாப் அதை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ, வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ வேலை கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, உங்களுடைய வேலைக்கு தகுந்த நல்ல சேலரி கண்டிப்பாக உண்டு. அது இல்லாமல் எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க அந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. மேலே அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, யாரும் போகலான்னு நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. இது எல்லாமே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு திசையில் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் உண்டு, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, அந்த காலகட்டங்களில் குரு திசை காலங்களில் வேலை நிமித்தமான வெளிநாடு, அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு சனி திசை நடக்குது எப்படி இருக்கும்? கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சார் ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டுருவங்களுக்கு திருமணம் உண்டு. அந்த ஒருவேளை சனி திசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஆரம்பத்தில் நிறைய லவ்வில் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு இதெல்லாமே இருக்குது. யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறோம் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகும். அது லாபமாக இருக்கும்னா கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும். மனைவி மூலமாக பொருள் வரவு தனவரவு இருக்குது, அல்லது கணவன் மூலமாக பொருள் வரவு தனவரவு சனி திசை உங்களுக்கு நடந்துச்சுன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சனி திசையில் அன்எக்ஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத தனவரவு பொருள் வரவு கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு புதன் திசை நடக்குது அல்லது புதன் பக்தி நடக்குது எப்படி இருக்கும்? குரு பயிற்சி அந்த காலத்தில் உங்களுக்கு குரு பயிற்சியில் புதன் திசை நடக்கக்கூடிய யாரெல்லாம் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு. ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அது மட்டுமல்ல, நம்முடைய இளைய சகோதரர்களால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. நெருங்கிய உறவினர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, அதே சமயத்தில் அவர்களாலும் நமக்கு நன்மைகள் உண்டு. இது எல்லாமே உங்களுக்கு புதன் திசை நடந்தால் இருக்குது. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் புதன் திசை நடக்கிறது அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையாக இருக்கும்னா கண்டிப்பாக நன்மையாக இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க. புதன் திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ நீங்கள் உங்களை பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுவீங்க, டெவலப் பண்ணுவீங்க, நல்லா நிறைய படிப்பீங்க, நீங்கள் சைட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களை நீங்களே பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதெல்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு கேது திசை நடக்குது அப்படின்னா உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி, ஒரு ஃபேக் நியூஸ் எப்பயுமே கேது திசையில் ஓடும். எவ்வளோதான் நல்லவராக இருந்தாலும் உங்களை நல்லவன் சமுதாயத்தில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாலும் உலகம் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இதெல்லாமே கேது திசையில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த கேது திசையில் இடம் தெரியாத மன உளைச்சலுக்கு ஆளாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சொத்துக்கள் இருந்தால் விற்கும். நீங்கள் லைஃப்பில் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு. இதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குது அல்லது சுக்கிர புக்தி நடக்குது, அப்போ அந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கடகராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் அமையும். அதாவது இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், விவசாயம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நல்ல ட்ரெஸ் வாங்குவீங்க, நல்ல நகை வாங்குவீங்க, இதெல்லாம் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கும், அண்டர் எஜுகேஷன் நல்லாயிருக்கும். அம்மாவால் அப்படியே அன்பு ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும்.
அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உங்களுடைய சொத்துக்கள் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் அதில் திருப்தியற்ற ஒரு மனநிலையில் தான் இருப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்கு சுக்கிர திசை நடந்துச்சுன்னா நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இங்கே நம்ம கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள்லாம் ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்கேன். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த பலன்கள் நடக்கும். நன்றி, வணக்கம்.